வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 தக்காளி வந்து நல்லா அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன்ல எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து வெங்காயமும் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது ஒரே ஒரு டீஸ்பூன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. அதே மாதிரி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. ஒரே ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து காரம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுது. இப்போ காரத்துக்கு ஏற்கனவே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். காரத்துக்கு வரமிளகா பொடி அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தனியா மசாலா பொடி ஒரே ஒரு டீஸ்பூன். அப்படியே மூடி வச்சிருவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டும். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கியிருக்கும் பாருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமாக எடுத்து வச்சிருவோம். சாதம் வந்து உதிர உதிர வடிச்சு வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். மேலாக கொஞ்சமாக புதினா, ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருவோம். விட்டுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளுடைய தக்காளி சாதம் ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தொட்டுக்கிறதுக்கு எப்பயும் போல் தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சிப்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.